அதிமுக உள்ள உட்கார வச்சு திமுக ஆதரிக்குதுன்னு ஒரு பேச்சு நடந்தது இல்லை? அந்த சமயத்தில் போய் ஒரு ஸ்டாலினை பார்த்துட்டார். நான் வந்து ஸ்டாலினோட 40 வருஷ கால ஃப்ரெண்டு. அவர் தோத்துட்டாரு. திமுக தோத்தாலும் பரவாயில்ல, அவரே தோத்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி, ஒரு ஆறுதல் சொல்லலான்னு போனேன்னு போயிருக்காரு. ஒரு வெற்றியிடம் இருக்குன்னு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி இருக்காரு. வந்தார் அவரு. ஆமா, அப்படி இருக்க திமுக அவர் ஆதரிக்கலன்னு அர்த்தம் தானே சார்? ரஜினிக்கு திமுகவோட பாஜக என்ன சார் முக்கியம்? அவருக்கு பாஜக சொல்றதுன்னு அவர் கேட்பாரு. அவரு பாஜக தான் அவருடைய மாஸ்டர். அடுத்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி கண்டிப்பா ஓட்டே போட மாட்டாங்க. இப்போ 3வது மொழி ஏற்றுக்க மாட்டாங்க, இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க, கவர்னர் வேண்டான்றாங்க, வக்ஃப் போர்டு பில் எதிர்க்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க மத்திய அரசோட விஷயங்களை எதிர்க்கிறதுனால அதனால வந்து அவங்க திராவிடியன் பெரியாரை வழிகாட்டியாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து திராவிடியன் பார்ட்டியோட ஒரு இன்னொரு கூறு மாதிரி இருக்காங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதாவது இப்போ வந்து ரஜினி வந்து நான் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கார். உண்மையிலே அவர் சொல்கிறது நம்பலாமா சார்? அவர் சொல்கிறது, அவர் ஏன் அந்த சந்தேகம் வந்ததுன்னா, அந்த பனைமரத்துக்கு நின்று பாலை குடித்தாலும் கல் குடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இந்த அதிமுக உள்ள உட்கார வச்சு திமுக ஆதரிக்குதுன்னு ஒரு பேச்சு நடந்தது இல்லை? அந்த சமயத்தில் போய் ஒரு ஸ்டாலினை பார்த்துட்டார். அதனால தான் சந்தேகம் வலுத்துட்டு. ஆக்சுவலாக இவர் வந்து இந்த 2 கட்சியும் இது மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காரோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அவருக்கு வந்து விஜய் பிடிக்காது, அதனால் ஒரு பண்ணாலும் பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடுது. அதனால் வந்து ஆனால் உண்மையிலேயே நமக்கு இந்த ப்ரப்போசல் போய் இது ரஜினி இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அதுக்கு உறுதியான ஆதாரம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், முதல்வரை சுற்றி இருக்கிறவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்டிருக்காருன்னா நல்லா உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் ரஜினி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு உறுதியாக நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அவர் பாஜகவுடைய ஆதரவாளர் தானே சார், அனுதாபி தானே. அதன் மூலமாக மேலிருந்து அழுத்தம் கொடுத்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லலாம், இது பண்ணியிருக்கலாம் இல்லை? பண்ணியிருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நான் இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவர் வந்து அரசியலை விட்டு போயாச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டாலினோட 40 வருஷ கால ஃப்ரெண்டு. அவர் தோத்துட்டாரு. திமுக தோத்தாலும் பரவாயில்ல, அவரே தோத்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி, ஒரு ஆறுதல் சொல்லலான்னு போனேன்னு போயிருக்காரு. அவங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனால் வந்து ஸ்டாலினை பொறுத்த மட்டும் பர்சனலாக பேசும்போது அவர் வந்து இந்த மாதிரியான குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கிறது வேண்டான்னு தான் அவர் சொல்லிட்டு வந்திருந்தார். ஆனால் இருந்தாலும் முதல்வரை சுற்றி இருக்கிற சில பேர் வந்து வேறு மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ரஜினிகாந்தோடைய ஒப்புதல் இருக்கா இல்லையான்றது நமக்கு ஓப்பனாக வெளியில் தெரியல. ஆனால் அவர் போய் ஸ்டாலினை சந்தித்த அந்த நேரம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து அவர் மேலே ஒரு சந்தேக ஊசியை இறக்கிடுது ஆக்சுவலாக. ஆனால் உண்மையிலே ரஜினிக்கு விஜய் வந்து வெற்றி பெற்று முதல்வராவது ஒரு விதமான காட்புணர்ச்சி அவருக்கு மனசுக்குள்ள இப்போ இவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு பொறாமை இருக்குது இல்லை சார்? எனக்கு பொறாமை இல்லைன்ற எப்படி சார் அது? இல்லை, அது பொறாமைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. பொறாமைன்னு நான் அப்படி பார்க்கல. ஆக்சுவலாக வேணா ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கலாம். நம்ம ஒரு வேளை கட்சி ஆரம்பித்தா 21 வந்திருக்கலாமோன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். அதான் அவர் சொல்கிறார் 100% வெற்றி பெற்றிருப்பேன்னு சொல்கிறார். ஆமாம் சார், அப்படி வந்திருக்கலாம். நம்ம வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமோன்ற எண்ணம் கூட அவருக்கு வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் 21 அவர் வந்திருந்தாருன்னா வெற்றி பெற்றிருப்பாருன்னு எனக்கு டவுட் இருக்கு. அவர் என்ன, ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லாத ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத போது ஒரு வெற்றியிடம் இருக்குன்னு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி இருக்காரு. வந்தார் அவரு. ஆமா, அப்படி இருக்க திமுக அவர் ஆதரிக்கலன்னு அர்த்தம் தானே? அதிமுக திமுக வைத்து அவர் ஓட்டு வாங்கியிருப்பாருன்றது உண்மைதான். அவருக்கும் ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு, அவருக்கும் ஒரு ஆதரவு இருந்திருக்கும். இதே இப்போ விஜய்க்கு திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு போட்ட மாதிரி அவருக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவர் 100% வெற்றியை பிடிச்சிருப்பாருன்னா இப்போ சொல்ல முடியாது. இப்போ 5 வருஷம் கடந்து போச்சு, இப்போ காலமே மாறி போச்சு. அப்போ என்ன நடந்திருக்கும்னு இப்போ சொல்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஆனால் உண்மையிலே திரு ரஜினிக்கு திரு விஜய் மேல ஒரு காட்புணர்ச்சி தான் சார். நான் பருந்து, நீ காக்கா,
என் உயரத்தை உன்னால் எட்டா போட முடியான்ட்டு அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு இல்ல சார். அதான் சார் அந்த கிளம்பி இருக்கு. யார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சர்ச்சை வந்த போது இந்த கருத்துக்கள்லாம் வந்தது ஆக்சுவலா. ஆமா சார், ரஜினி பேசினது. ஆமா, நிறைய பேர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்னா பல விஷயங்கள் வந்தது ஆக்சுவலா. ஆமா. பட் ஆனால் நான் சொல்றது என்னன்னா, இவருக்கு அவரே சொன்ன மாதிரி, ரஜினியே சொன்ன மாதிரி 20-25 வருஷம் அவருடைய ஒரு சீனியராக இருக்கார். அவர் அரசியல் ரீதியாக நம்ம கட்சி ஆரம்பிச்சுன்னா முதல்வராக வந்திருக்கலாமே ரஜினி நினைச்சிருக்கலாம். பட் அதை பொறாமைன்ற விஷயத்தோட ஒப்பிட முடியாது. ஆனால் விஜய் வந்தது அவருக்கு எனக்கு அதிர்ச்சி, ஆச்சரியமா இருந்ததுன்னு அவரே சொல்றார். அதனால அவருக்கு ஏதோ ஒரு வகையில அதை விஜய் மேல மனசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை அவருக்கு இருக்கலாம். பொறாமை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனுடைய வெளிப்பாடு தானே சார் இந்த அதெல்லாம் பொறாமை அது இது அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. வந்துட்டாரே இவரு, நம்ம ட்ரை பண்ணி தான் வந்துருப்போமே அப்படி நினைச்சிருக்கலாம் ஆக்சுவலா. உண்மையிலே அந்த 2021 அதாவது கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வராம தடுத்து இதே திமுக தானே சார் அவரை. சன் டிவி நிர்வாகி மூலமா அழுத்தம் கொடுக்கப்பட்டது, திமுகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு கடைசியில் எனக்கு கொரோனா வந்துருச்சு, எனக்கு 2 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண, அது எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சப்பத்தட்டு தட்டினார். இல்ல சார், கூட்ட முடியாது, இன்ஃபெக்ட் ஆயிடும், மக்களுடைய ஹெல்த் முக்கியம், அதெல்லாம் சொல்லிதான் அவர் வெளில போனார். ஆமா சார், அதுக்கு அவருக்கே உடம்பு சரியில்லாத போயிடுது ஹைதராபாத் படப்பிடிப்புல. ஸோ அதெல்லாம் அவர் திமுக ஹைதராபாத் அங்கதான் சார் இது நடந்திருக்கு, அங்க ஆஸ்பத்திரி இது நடந்திருக்குல்ல. கட்சி ஆரம்பிச்சு பின்னாடி அரசியலுக்கு வராம தடுக்கப்பட்டது இல்ல. அவர் அரசியல கொண்டுறதுக்கு பிஜேபி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அப்ப பிஜேபி பேசுன்னு அவர் கேட்டுக்கணும், கேட்கல. அவரு பிஜேபி தான் உள்ள கொண்டு வர பார்த்தாங்க அவரை. ஆனா இது அதாவது ரஜினி வந்தா திமுகவுடைய எதிர்காலமே போயிடும், 2020 வெற்றி பெற அதுவும் நடந்திருக்கு. ரஜினிக்கு திமுகவோட பாஜக என்ன சார் முக்கியம் அவருக்கு? பாஜக சொல்றதுன்னு அவர் கேட்பாரு. அவரு பாஜக தானே அவருடைய மாஸ்டர். அந்த இது காம்பன்சேஷன் பண்றதுக்கு இமிடியேட்டா சன் டிவி அவரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, அதுவும் பார்க்க வேண்டியது இல்ல. காக்காவுக்கா பணம் இந்த கதை தானே சார் இது. சார் அவர் அரசியலுக்கு வரதை யாரும் தடுக்கல. கொரோனா இருக்கிறதுனால யாரும் அரசியலுக்கு வராதையும் போல, நிறைய பேர் அரசியல்ல தொடர்ந்து இருக்க தான் செஞ்சாங்க. இவரும் வந்திருக்கலாம். இவர் என்ன நினைச்சாரு, இந்த கூட்டம்லாம் கூடினா மக்களுக்கு இது மாதிரி இப்போ சுகாதார கேடுகள்லாம் வரும், மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும், அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஆனால் அவர் போனதுக்கு காரணம் திமுகன்றதுக்கு உறுதியான ஒரு தகவல் கிடையாது. ஆக்சுவலா போயிருக்கலாம், திமுகவுடைய பிரஷர் இருக்கலாம்ன்றதெல்லாம் பேச்செல்லாம் அடிபட்டது உண்மை. அது உறுதியா இல்லையான்னு நமக்கு உறுதிப்படுத்த முடியல ஆக்சுவலா. சார் அது கூட விஜய் உடைய வெற்றியை ஏத்துக்க மாட்டேன்றாருல்ல. அவர் சினிமா இதுல பாப்புலாரிட்டியில தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ற மக்கள் அவருக்கு வாக்களிச்சு வெற்றி பெற்றாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சினிமா கவர்ச்சி அது ஒரு பங்கு சார், அது ஒரு பங்கு. திமுக அதிமுக பிடிக்காதவங்க, இல்லை திமுகவுக்கு மாற்று அதிமுக அது வேண்டாம்ப்பா நமக்கு பார்த்தாச்சு சலிச்சு போனவங்க, அப்புறம் இந்த மாதிரி பெரியவங்க சின்ன பசங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டது ஒரு பக்கம், பலவிதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது சார் இது உள்ள. அதனால் எதுவும் சினிமா கவர்ச்சின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ஆக்சுவலாக இளைஞர்கள் பெண்கள் பெருமளவில் ஓட்டு போட்டிருக்காங்க சார், வயசானவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க சார், திமுக அதிமுக பிடிக்காதவங்களும் அதில் இருக்காங்க, திமுகவுக்கு மாற்று அதிமுக வேண்டான்னு நினைக்கிறவங்களும் அதில் இருக்காங்க, எல்லாருமே அதில் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதான் உண்மை. ஆனால் இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு. இரு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி பிடிக்காம தான் விஜயை தேர்ந்தெடுத்துக்க அப்படியும் சொல்றாரு. அதுவும் ஒரு இப்படி குழம்பு போய் சொல்றாரு சார். அதுவும் ஒரு காரணம், கவர்ச்சியும் ஒரு காரணம். ரெண்டுமே சினிமா நடிகராக இருக்கிறதுனால தான் இளைஞர்கள் ஆதரவு ஒரு கிடைக்குது. அதை வச்சுட்டு தான் அவர் மேலே போகிறாரு. அதுக்கப்புறம் கரெக்டான சமயத்தில் ஜென்ரலாக இந்த மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் 3வது ஃபோர்ஸாக வரவங்க அந்த அளவுக்கு ஒரு கிங்காக இருக்க மாட்டாங்க, ஸ்பாயிலராக இருப்பாங்க. அதனால் கிங் மேக்கராக கூட இருப்பாங்க, கிங்காக வரதுக்கான வாய்ப்பு கம்மி. இவர் கிங்காகவே வந்துட்டார், அதுதான் ஆச்சரியமான விஷயம். அது எதிர்பாராத ஒரு விஷயம். அந்த ஆதரவுன்றது அவருக்கு கடைசி 3 நாட்களில் நிறைய பேர் விஜய்னு மாறிட்டாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் மூலமாக மாறி இருக்கலாம், சொல்ல முடியாது. அவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது அந்த விதங்கள் பரப்பி விட்டுருக்கலாம் எல்லாருக்குமே. அது வந்தது உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கணும். அந்த மக்களுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும். அவன் ஏன் போட்டான், எதுக்கு போட்டான், கவர்ச்சினால போட்டானா, இனிமேல் அவர் எப்படி செயல்படுறார். அடுத்த எலெக்ஷனில் இந்த மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்த எலெக்ஷனில் இந்த மாதிரி கண்டிப்பாக ஓட்டே போட்ட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா ஓட்டு போடுவாங்க. நீங்கள் என்னென்ன சொல்லி வந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, எது பண்ணல, அதை வச்சு தான் ஓட்டே தவிர நீ சினிமா நடிகர் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் ஒரு வின்மனில் வச்சுக்கோங்க. அது சினிமா கவர்ச்சி அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் ரஜினி சொல்றது அது உண்மையாயிடும்ன்றீங்க. சினிமா கவர்ச்சின்றது அடுத்த எலெக்ஷன்ல ஒரு வின்மன்ல உண்மையாயிடும். பர்ஃபார்மன்ஸுக்கு தான் இனிமே ஓட்டு. சார் இப்ப இது சார் ரஜினி இரு திராவிட கழகங்கள் பிடிக்காததா
விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்படின்ற. ஆனால் கமல் வந்து தாவக்க ஆட்சியே திராவிட ஆட்சி தான்ன்றாரு சார். இது யார் எது சார்? சில பாலிசியில் அப்படி இருக்காங்க சார். இப்போ 3வது மொழி ஏற்றுக்க மாட்டாங்க, இருமொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க, கவர்னர் வேண்டான்றாங்க, வக்ஃப் போர்டு பில் எதிர்க்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க மத்திய அரசோட விஷயங்களை எதிர்க்கிறதுனால அதனால் வந்து அவங்க திராவிடியன் பெரியாரை வழிகாட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து திராவிடியன் பார்ட்டியோட இன்னொரு கூறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். பட் ஆனால் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும் சார். பல்வேறு விஷயங்கள் அவருடைய ஆங்கிள் என்ன, அவர் என்ன கருத்து சொல்கிறாரு. அதனால் வந்து இப்போ எடுத்த உடனே அவரை வந்து ஒரு திராவிட கட்சின்னு முத்திரை குத்த முடியாது. அவர் பெரியாரை வழிகாட்டியாக வச்சிருக்கார். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்து அவர் பல்வேறு விஷயங்கள் அவருடைய கருத்துக்கள் எப்படி போகிறதுன்னு பார்த்தா முடிவு பண்ண முடியும். அவர் ஒரு திராவிட ஆட்சின்னு இமிடியேட்டாக சர்டிஃபை பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து எடுத்த உடனே பண்ணுறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அதாவது இது நான் போய் வாக்கு எண்ணிக்கை முடிந்த மறுநாள் திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தது பற்றி நான் வெளியே சொல்லணுன்ட்டு பல மீடியாக்கள் தேடி அலைந்து யாருமே என் கண்ணுக்கு படல. இது சொல்றது உண்மையை பொய் தானே? ஒரு வார்த்தை சொன்னார்னா வீட்டு முன்னாடி எல்லாம் குவிய போறாங்க மீடியா தான். ஏர்போர்ட்ல இப்ப பார்த்தேன் யாரும் இல்லை, அங்க போய் பார்த்தேன் யாரும் இல்லை. அதே மாதிரி தான் பெங்களூர்ல போயிட்டு இது பத்தி சொல்லியிருக்காரு. இல்ல சார், விஜய் வெற்றி பெற்றதுக்கு வந்து எக்ஸ் தளத்துல ஒரு வாழ்த்து சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டேன், ஆனா யாருக்குமே தெரியலையே சார். சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு, யாருக்கும் ஒரு இது ரஜினி வாழ்த்துன்னு அடுத்த நாளே வந்தது. முதல்வர் பதவி ஏற்ற உடனே அவர் வாழ்த்து வந்தது. பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏர்போர்ட்ல யாரோ கேட்ட போது பதில் சொல்லாத போயிட்டாரு. ஆமா, அதுவும் ஒரு இது இருக்கு. அவர் ரிப்போர்ட்டர் கிடையாது, யாரோ ஒரு பொதுமக்கள் ஒருத்தர மாதிரி. அதாவது பூசி மொழுகிறது தானே சார் இது திரு ரஜினி. இல்ல அவர் அது அப்படிதானே சார் இது தெரியுது. ஏர்போர்ட்டுக்கு போறாரு சார், அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவர் பார்த்துருப்பாரு சார். இவர் யாரோ புதுசா இருக்காரு, இவருக்கு எதுக்கு பதில் சொல்லணும் போயிட்டார். அங்க அவருக்கு எல்லாமே ஜேர்னலிஸ்ட்லாம், அங்கே ஏர்போர்ட்டை கவர் பண்ணுற ஜேர்னலிஸ்ட்லாம் அவர் பார்த்து தானே இருக்கார் அவர். அதனால அது பாயிண்ட் அது இல்லை. அவர் அன்னைக்கு அவருக்கு பதில் சொல்லலைன்னா கேட்டவன் வந்து யாரோ பொதுமக்கள் ஒருத்தர் மாதிரி இருந்தனால அவர் போயிட்டேன்றார். நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு வந்து விஜயை வந்து முழு மனதோடு ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அவருக்கு இருக்கான்னா ஒரு நெருடல் இருக்கலாம். சரி, நம்ம வந்து தான் வந்திருக்கலாமோன்னு ஒரு நெருடல் இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார், நான் ஃபார்மாலிட்டிக்காக போய் அவரை பார்க்க மாட்டேன்னு வேற சொல்கிறார். ஆமாம், ஃபார்மாலிட்டிக்கு கமல் போய் பார்த்த மாதிரி பார்க்க மாட்டேன்றார். கமல் ஏதோ கோரிக்கையோடு போறாரு வச்சுக்கோங்க, நான் ஃபார்மாலிட்டிக்காக பார்க்க மாட்டேன்றார். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விஜய்க்கு வாழ்த்துக்கள், 2 வருஷம் ஒரு ஆட்சியை விடுங்க, என்ன பண்றாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு அவர் வந்து இதில் சந்தோஷம் தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு பொறாம இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஏன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு ரொம்ப பலமா இருக்கு சார். இவர் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்ததுனால இன்னும் ஊதி பெருசாக்குற ஒரு விஷயத்தை தான் சோசியல் மீடியா பண்றாங்க. அதனால அவர் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை அதுல நான் 75 வயசு, என்னை விட 25 வயசு சின்னவன், நான் எப்படி பொறாமப்படுறேன்? அப்படி அரசியல வயசு என்ன சார் எது இருக்கு சார்? இந்த பொறாமைக்கு என்ன சார் வயசு இருக்கு? இல்ல, அவர் வந்து முதல்ல வாழ்த்து சொல்லிட்டாரு சார். இப்போ இந்த மாதிரிலாம் வதந்திகள் சோசியல் மீடியாவில் பரப்பும்போது அவர் ஏதோ ஒன்று பேச வேண்டியதா இருக்குல்ல, அது டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. இல்லாட்டி அதை அந்த அந்த கருத்து வேறுபாடு அப்படியே போயிட்டே இருக்கும்ல, அதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அவர். நம்மளும் சினிமா ஃபீல்டில் இருக்கோம், அவரும் சினிமா ஃபீல்ட்லேருந்து முதல்வராக இருக்காரு. சரி, நம்ம எதுக்கு இந்த பிரச்சனையை வளர விடணும்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு பேசியிருக்காரு. ஆக்சுவலாக உண்மையிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பிறகுதான், ரஜினி சந்தித்த பிறகுதான் இப்படி திமுகவும் அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமையலாம் அப்படிலாம் அப்பதானே சார் இன்னும் ஃபோர்ஸ் ஆச்சு. அது ஆமா, அந்த நேரத்தில் பயங்கரமா இது ஆச்சு. அந்த நேரத்தில் இவர் போய் சந்திச்சார். நான் சொன்ன மாதிரி தான் சார், பனைமரத்தடியில் நின்று பாலை குடிச்சா கல் குடிச்சா மாதிரி இல்லை, அது மாதிரி ஆயிடுச்சு. அவர் நேரம் சரியில்லை. அவர் போய் சந்திச்ச நேரத்தில் இந்த வதந்திகள்லாம் ஓடி இருந்தது. ஆக்சுவலா அதுல இவர் பங்களிப்பு இருக்குமோன்னு இயல்பாவே சந்தேகம் இல்லை. மக்கள் தானே அவரு தோக்கடிச்சிருக்க, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அப்படி இருக்கிறப்ப உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே ஒரு இதுன்ட்டு இது எப்படி ரொம்ப கடுமையா மறுத்திருக்காரு சார். அவர் இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப கேவலமான விஷயம் இது பத்தி நினைக்கிறது. ஆனா பொதுவெளிக்கு வந்துருச்சுனால இப்படி ஒரு இது சமாளிக்க வேண்டியது இருக்குல்ல. அதாவது இந்த ப்ரப்போசல் இருந்தது உண்மை சார், அதுல ரஜினி பங்களிப்பு இருந்தான்னு நம்ம ஆதாரபூர்வமா நமக்கு தெரியாது. உண்மையா சந்தேகம் இருக்காரா? ஆனா உண்மையிலே திரு ரஜினி அவர்கள் திரு விஜய் எப்படியாவது முதல்வர் ஆவது தடுக்கணும்ட்டு மெனக்கட்டது உண்மைதான். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. மெனக்கட்டாரா இல்லையானு ஏன்னா உறுதியாக தகவல் தெரியாது. அந்த தகவல்கள் போய் இந்த போதே இவர் போய் ஸ்டாலினை சந்திச்சாருன்றது உண்மை. அந்த சந்தேகம் அவர் மேல இருந்தது உண்மை. அது உறுதியா ஒரு இது ஆதரிச்சாருன்னு தெரியாது சார். இது போற பக்கம் அப்படி தள்ளி விட்டு போயிட்டு இருக்கு. இது இந்த பிரஸ் மீட்டே கொடுக்க வேண்டிய அவசியமா இல்ல. இல்ல, தானாவே வந்து திருப்பியும் வந்து இது நிக்கிறாரு. இல்ல, தானாவே ஏன் இவர் வந்து அவர்கள் ஏர்போர்ட்ல வந்து எந்த கருத்தும் சொல்லாத போனோம்னா சோசியல் மீடியாவில் இன்னும் கொஞ்சம் பத்திக்கிச்சு. ஆக்சுவலா இவர் வந்து ரஜினி வந்து பழைய கதையெல்லாம் எடுத்து விடுவாங்கல்ல, அதனால வந்து விளக்க வேண்டிய அவசியம் வந்துருத்தாரு. ஸோ நீங்க சொல்றீங்க எந்த விதமான இதுவும்ன்றீங்க, ஆனா
ஆனால் சந்தேகம் இருக்கு. நெருப்பு இல்லாம புகையாது சார். ஆமாம் சார், சில போது நெருப்பாக இருக்கும், சில போது நெருப்பு வந்து புசோனமாக போயிடும். அது அதனால் உண்மையிலே என்னன்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக வந்து. ஆனால் சந்தேகம் இருக்கு. அந்த நேரத்தில் இவர் போய் ஸ்டாலினை சந்திச்சனால ஒரு சந்தேகம் இருக்கு. உண்மையிலே நீங்க சொல்றீங்க இதெல்லாம் ரஜினியுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் அவர் என்ன நினைச்சார் ஏது நினைச்சார் என்பது. உண்மையிலே ரஜினி ஸ்டாலின் பார்த்தது பெரிய புகழ்ச்செயலாச்சு. விஜயை முதல்வராவது தடுக்கிறதுக்கான முயற்சியும் எடுத்தார் என்று பேச்சும் ஆயிடுச்சு. இப்போ அப்படிலாம் நான் இல்லை, அப்படி பொறாமப்பட்டவன் இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்களும் அப்படி ஒரு இது இருந்திருக்காது. அதாவது பணமானத்தில் இந்த பால் அந்த சந்தேகம் அவர் பேரில் இருக்கு. அந்த சந்தேகம் அவர் பேரில் இருக்கு. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் இல்லாதனால நம்ம உறுதியாக சொல்ல முடியல. எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தினா கடை தேருக்கு வந்துதான் தீரணும். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். இன்னைக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த விஷயம் இன்னும் வெளியில் வரும். இப்போ திரும்ப விஷயம் வெளில வந்தது இல்ல, திரும்ப விஷயம் வெளில வந்து அவரு போட்டு உடைச்சிட்டாரு. அந்த மாதிரி இப்போ இந்த விஷயமும். ஆனா இவரு உண்மையை சொல்ல மாட்டேன்றாரு, பொய் சொல்றாரா, மழுப்புறாரா, எதுவுமே சொல்ல மாட்டேன். அது இன்னும் சில காலத்துல வெளில வரும். சரி சார், பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசில் இது வெடிக்குதா இல்லையா என்று காட்டணும். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.